இந்த 3 பேரையும் கைது பண்ணி நீதிமன்ற காவலுக்கு அனுப்பிச்சிருக்கிறோம். இந்த கொள்ளையடிக்கப்பட்ட நகைகளை ஆத்தியப்பன் அப்படிங்கிறவர் அவருக்கு தெரிஞ்ச சென்னிமலை பாளையத்தில் இருக்கக்கூடிய ஞானசேகர் அப்படின்னு ஒருத்தர்கிட்ட கொடுத்து அதை உருக்கி தாங்கன்னு கேட்டு வாங்கியிருக்காரு. அவர் உருக்கி கொடுத்துருக்காரு. அவரும் அதை கன்ஃபர்ஸ் பண்ணியிருக்காரு. அந்த உருக்கி வீட்டில் ஒழித்து வைக்கப்பட்டிருந்த அதை என்காட்டா இருக்கக்கூடிய நகை சுமார் 82 கிராம் அந்த கட்டி அதையும் ஆத்தியப்பன் வீட்டிலேருந்து சீஸ் பண்ணியிருக்கிறோம். இதை உருக்கி கொடுத்த நபர் ஞானசேகர் அவரையும் கைது பண்ணியிருக்கிறோம். இவங்களை மேற்கொண்டு விசாரிக்கும் பொழுது கடந்த ஆண்டு கடைசியில் அவினாசிபாளையம் காவல் நிலையத்தில் 3 பேர் இதே மாதிரி கொலை செய்யப்பட்டாங்க. சிவசிகாமணி, அவருடைய மகன் செந்தில்குமார், அதே மாதிரி அவருடைய மனைவி. இந்த 3 பேர் கொலை செய்யப்பட்டு நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்திலையும் அதை தாங்கள் தான் பண்ணதாக சொல்லியிருக்கிறாங்க. அதை வழக்கு சிபிசிஐடி விசாரணை இருக்குது. அது தொடர்ந்து வழக்கு விசாரணை நடைபெற்று வருகிறது. இது இல்லாமல் வேறு சில குற்றச்சம்பவங்களையும் இவர்கள் தாங்கள் செஞ்சதாக சொல்லியிருக்கிறாங்க வெவ்வேறு பகுதிகளில். அதை பற்றியும் தீவிரமாக விசாரணை பண்ணிட்டு இருக்கிறோம். அதில் மேற்கொண்டு கிடைக்கக்கூடிய ஆதாரங்கள் சாட்சிகளுடைய அடிப்படையில் மேல்நடவடிக்கை எடுப்போம். இப்போதைக்கு இவர்கள் சிவகிரி வழக்கில் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இதில் சம்பந்தப்பட்ட நகை, திருடி எடுத்து போய் உருக்கப்பட்ட நகை, பயன்படுத்தப்பட்ட ஆயுதம், பயன்படுத்தப்பட்ட 2 வீலர், அது இல்லாமல் இறந்து போனவருடைய செல்போன், இது எல்லாமே இவங்களுக்கு சீஸ் பண்ணப்பட்டிருக்குது. மேற்கொண்டு தொடர்ந்து நாங்கள் விசாரணை